மீன் இடியாப்பத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகளை பற்றி சொல்ல போறோம். கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுல உயர்ந்த புரத சத்து இருக்கு. மீன்ல இருக்கக்கூடிய புரத சத்து தசைகளோட வளர்ச்சிக்கு உதவுது, உடல் சோர்வை குறைக்குது, உடலுக்கு நாள் முழுக்க தேவையான ஆற்றலை கொடுக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இதுல இருக்கிறதால இருதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்குது, மூளையுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவுது. மீன்ல இருக்கக்கூடிய வைட்டமின் டி, வைட்டமின் B12 இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது, இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இடியாப்பத்தை பொறுத்த வரைக்கும் அரிசி மாவால் செய்யப்பட்டது அப்படிங்கிறனால லைட் உணவாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ மீன் இடியாப்பம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக செரிமானம் ஆகிடும், செரிக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்துகிட்டு இருக்குது. பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக மீன் இடியாப்பம் இருக்கு. காலை உணவாகவோ அல்லது இரவு உணவாகவோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் பசி எடுக்காம உங்களை பாதுகாக்கும். ஸோ நரம்புகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்துது. மீன் இடியாப்பம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா மீன்ல இருக்கக்கூடிய நியாசின், அதுக்கப்புறம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே நரம்பு மண்டலத்தை மேம்படுத்தும், நரம்புகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய உணவாக இருக்குது. மீன்ல இருக்கக்கூடிய ஒமேகா 3 அமிலங்கள் மன சோர்வை குறைச்சிடும், எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்கும். கால்சியம் சத்தும் வைட்டமின் டி சத்தும் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்குது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா அந்த உணவை சாப்பிடலாம். சத்தான உணவாக இருக்கு, சுவையை தூண்டக்கூடிய உணவாக இருக்கு. அப்படிங்கிறனால நல்லா பசி எடுத்து நீங்க தாராளமா அந்த உணவை சாப்பிடுவீங்க. ஆரோக்கியமான வெஜ் இல்லாத ஒரு நான்வெஜ் உணவு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எண்ணெய் அதிகம் இல்லாம சமைக்கப்படக்கூடிய ஒரு ஹெல்த்தியான உணவாக இருக்கிற மீன் இடியாப்பத்தை சாப்பிடுங்க. மீன் இடியாப்பம் அப்படிங்கிறது சைவ உணவாக இருந்துகிட்டு இருக்கு, இல்லாம ஒரு அசைவ உணவாக இருக்கு. அதாவது ரெண்டும் கலந்த கலவைங்க. சைவ உணவு இடியாப்பம், அசைவ உணவு மீன் ரெண்டு சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கிறதுனாலையும் அதிக எண்ணெய் இல்லாம அதிக காரம் இல்லாமலும் இது சமைச்சிங்க அப்படின்னா உடலை சீராக வச்சுக்கூடிய சத்தான உணவாக இது இருக்கும். சிறுவர்களும் வயதானவங்களும் தாராளமா சாப்பிடலாம். நோயில இருந்து மீண்டு வந்தவங்க மறுபடியும் உடல் திடகாத்திரமா மாறணும்னு நினைக்கிறவங்க மீன் இடியாப்பத்தை தாராளமா சாப்பிடுங்க.